வணக்கம். குணமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். இந்தியர்களின் கல்வி, பொருளாதாரம், வர்த்தக வளர்ச்சி, சமூக மேம்பாடு போன்ற பலவற்றிற்கு தொடர்ந்து தனது ஆதரவையும் பங்களிப்பையும் அளித்து வருகின்றது மனிதவள அமைச்சின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா. ஆம், மித்ராவின் எதிர்கால திட்டங்கள் என்ன? மித்ரா இந்தியர்களுக்கு வழங்கும் வாய்ப்புகள் யாவை? அதன் நோக்கங்கள் என்ன? மித்ரா குறித்து மக்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தகவல்கள் என்னென்ன? இது குறித்து பேசுவதற்கு, இது குறித்த பல தகவல்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்கு அரங்கில் இணைந்திருக்கின்றார் மித்ராவின் தலைமை இயக்குனர் கே ரவீந்திரன் நாயர். அவருடன் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். மீண்டும் நியமனம் தலைமை இயக்குனராக எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுடைய பொறுப்பு? பொறுப்பு ரொம்ப ஹெவியான பொறுப்பு. ஆனால் அது திட்டம் போட்டு அது எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதுதான் நம்மளோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு. சரிங்க சார். இப்போ இந்த மித்ரா உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மித்ராவோட நோக்கம் என்னென்னா மித்ரா ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. ஸோ மித்ரா ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு என்ஜிஓவோ ஒரு அசோசியேஷன் அப்படின்னு இல்லை. இது ஒரு கவர்மெண்டோட ஏஜென்சி. ஸ்பெசிஃபிக்காக சமுதாயத்துக்கு, அதாவது இந்த B40 இருக்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணுன்ட்டுன்னு நம்மளோட இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளே எடுக்கல. ஏன்னா அந்த சமுதாயத்தோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டால் அது அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்குது. அதில் நம்ம எங்கே இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் சொல்கிறப்ப அது நம்ம திட்டம் போட்டு அந்த ப்ரோக்ராம் செய்கிறது தான் நம்மளோட மெயினான ஒரு கடமை. சரிங்க சார். இப்போ இந்த மாதிரி கடமைன்னு சொல்லும் போது கடந்த சில ஆண்டுகளாக பல மாற்றங்கள் மித்ராவில் நடந்துருச்சு. அது நியமன மாற்றமாக இருக்கட்டும், இல்லை அந்த என்னென்ன பொறுப்புகள் மித்ரா கீழே, இல்லை என்னென்ன பொறுப்புகள் எந்த அமைச்சு கீழே இந்த மித்ரா செயல்படுது, இது போன்ற பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, மக்கள் என்னென்ன தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதை பற்றி? ஓகே, மித்ரான்னு சொல்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்துச்சு. அப்புறம் கமந்திரியன் பர் பாடுவானில் போணுச்சு. இப்போ நம்ம அந்த கமந்திரியன் சுப்பமணிஷ கீழே இருக்கிறோம். ஸோ இந்த வேரியஸ் மினிஸ்ட்ரி கீழே இருந்தாலும் மித்ராவோட நோக்கம் ஒன்று தான். சமுதாயத்துக்கு ப்ராப்பராக ஒரு பிளானிங் ப்ரோக்ராம் செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதே அந்த ப்ரோக்ராம் மூலிமா அவங்களோட இந்த சோஷியோ எக்கனாமிக் சொல்கிறோம்ல, அதை முன்னுக்கு கொண்டு வரணுன்ட்டுன்னு. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் B40 இருந்தாலும் அதே நேரத்தில் இவங்களுக்கு எப்படி உதவி செஞ்சோன்னா அடுத்த தலைமுறை அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் முன்னுக்கு கொண்டு வரலான்ட்டுன்னு. இதுதான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். வேறு மினிஸ்ட்ரியில் இருந்தாலும் நம்மளோட ஃபோக்கஸ் ஒன்று சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரிங்க சார். இப்போ நீங்கள் தலைமை இயக்குனராக இருக்கீங்க மித்ராவில். உங்களுடைய முன்னுரிமைகள் என்ன? இப்போ ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்க, எனக்கு இதுக்கான பிஸ்னஸ் செய்கிறதுக்கு எனக்கு இந்த காசு வேணும், இந்த ஃபண்ட் வேணும் அப்படின்னு. அதற்கான அந்த அப்ரூவல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒப்புதலை நீங்கள் தான் வழங்குவீங்களா, இல்லை உங்களுக்கு மேல்பட்டு அதிகார தரப்பினர் இருக்காங்களா? அதை பற்றி உங்களுடைய பங்களிப்பு அல்லது உங்களுக்கு மேலே உள்ளவங்க என்னென்ன செய்வாங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த இதில் நீங்கள் பார்க்கணும், ஒரு ப்ரோக்ராம் செய்கிறப்ப நிச்சயமாக நம்ம இன்டர்னலி நம்மளோட நிறைய டிஸ்கஷன் இருக்குது. அதுக்கு தகுந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நம்ம எப்பயுமே டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இதை ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வரோம். இதை நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இன்டர்னலி நம்மளுக்கு நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்குது. அதை முடித்த பிறகு தான் நம்ம அந்த கிர்தாஸ் சடங்கன்னு சொல்லுவோம். அந்த கிர்தாஸ் சடங்கை நம்ம செஞ்ச பிறகு அடுத்தது மீட்டிங் கொண்டு போகிறோம். இந்த மீட்டிங்கில் மித்ரா லெவல்லையும் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ முன்னே JPM கீழே இருக்கிறப்ப நிச்சயமாக நம்ம JPMக்கு கொண்டு போவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, எப்பயுமே இந்த ப்ரோக்ராமை எப்படி நம்ம கரெக்டாக செய்யலாம், எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் இன்னும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் அங்கே கொண்டு வரோம் அந்த ப்ரோக்ராமில் ஸோ எப்பயுமே நம்ம ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணுறோன்னா அது நம்ம திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை. இதுக்கு ப்ரீலிமினரி வேலை நிறைய நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமும் இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்குறப்ப தான் அது எப்படி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே அந்த டிஸ்கஷன் இருக்குது. சரிங்க சார். இப்போ மித்ரா அப்படின்னு சொல்லும்போது நான் சற்று முன்பு சொன்னது போல் மித்ரா அப்படின்னாலே பணம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவு. இந்தியர்களுக்காக பணம், அவங்க வர்த்தகமாகட்டும் இல்லை மெயினாக வர்த்தகம் தான் சொல்கிறாங்க, அதற்கான பணம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவு. ஆனால் இந்த பணம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவை தவிர்த்து, மானியம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவை தவிர்த்து நீங்கள் என்னென்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? மாணவர்களுக்காகட்டும் இல்லை பிற சமுதாய
அடுத்த கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, இந்த பிரிவினருக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்துட்ருக்கீங்க? இல்லை, மித்ரான்னு சொன்னாலே வந்து ஒரு ஜெனரலான ஒரு ஐடியாஸ் வந்து ஓகே இவங்கள்ட்ட வந்து பணம் கொடுக்குறது தான் இவங்களோட வேலை. பட் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து அதை பார்க்கல. நம்ம வந்து அந்த பணம் கொடுக்குற வேலை வந்து நம்மளோட வந்து மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நம்ம என்ன பார்க்கணும்னா வந்து அந்த ப்ரோக்ராம். இப்போ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கடந்த ஒரு பல வருஷமாக வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பந்துவான் குவாங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஏன் நம்ம செய்யணும்னு பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு பலவிதமான செலவுகள் இருக்குது ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறப்ப. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்களோட செலவை எப்படி குறைக்கிறது, அதே நல்ல வந்து அவங்களுக்கு எப்படி அந்த படிப்பில் வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு பண பிரச்சனை ஒரு பெரிய ஒரு சேலஞ்சஸாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறது தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஓகே பந்துவான் குவாங்கன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து இடையில வந்துட்டு ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம லேப்டாப் கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்மளோட டிஸ்கஷன், நம்மளோட அப்சர்வேஷன் வந்து நம்ம என்ன தெரியுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த லேப்டாப் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டூல்ஸ் ஆச்சு. ஸோ யாருக்கு அந்த லேப்டாப் இல்லையோ அவங்களுக்கு அவங்களோட அசைன்மெண்ட் செய்யறதுக்கு, மற்ற ஆன்லைனில் ரீசர்ச், டெஸ்க்டாப் இந்த மாதிரிலாம் வந்து சூழ்நிலை இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த டெஸ்க்டாப் அந்த லேப்டாப் கொடுத்தோன்னா நிச்சயமாக அது உதவியாக இருக்கும்னு நினச்சி தான் வந்துட்டு இப்போ இந்த ப்ரோக்ராம் செய்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த லேப்டாப் ப்ரோக்ராம் கொடுக்குறதா இருந்தால் நம்மளுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு இவ்வளோ செலவாகும்னு சொல்கிறப்ப அது அரசாங்கம் மூலிமா நம்ம அப்ரூவல் வாங்கி நம்ம அந்த ப்ரோக்ராமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சரிங்க சார். இப்போ வந்து இந்த லேப்டாப்ஸ் இந்த கேஜெட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இதை தவிர்த்து வந்து கல்வி கடனுதவி எதுவும் இருக்கா? மித்ரா கீழே லோன் இல்லை ஸ்காலர்ஷிப்ஸ், உபகார சம்பளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தரீங்களா மாணவர்களுக்கு? இது வரைக்கும் பார்க்க போனால் நம்ம வந்து டைரெக்டாக ஸ்காலர்ஷிப்போ லோனோ நம்ம வந்து அது கொடுக்கல மித்ரா கீழே வந்துட்டு. ஏன்னா நம்ம என்ன அது பார்க்குறோன்னா வந்து முதல்ல சொல்லியிருந்த மாதிரி இது வந்து மித்ராவோட வந்து இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம். இப்போ ஸ்காலர்ஷிப் லோன் என்றப்போ வந்து அதுக்கு தகுந்தப்பட்ட ஏஜென்சி இருக்குது கவர்மெண்ட் கீழே. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கவர்மெண்டோட ஏஜென்சி. ஸோ நம்மளோட ஒர்க் வந்து அந்த கோஆர்டினேட்டட் ஒர்க் இருக்குது. அப்போ ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு தனியாக கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்காங்க. அதே மாதிரி கல்வி லோன் கொடுக்கறதுக்கும் கவர்மெண்டோட இது இருக்கிறாங்க. அந்த ரோல் வந்து மித்ரா எடுக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்டைரக்டாக நம்மளோட எப்படி உதவி செய்கிறோன்னா வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து நம்ம எவ்ரி இயர் அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 2000 வெள்ளி ஒரு பந்துவான் ஒன் ஆஃப் பேமெண்ட், ஒரு முறை ஒன் ஆஃப் பேமெண்ட் அந்த ஒரு வாட்டி நம்ம கொடுக்குறோம். இப்போ அதே நேரத்தில் வந்து இப்போ இந்த வருஷம் பார்க்க போனால் நம்ம வந்து லேப்டாப் இது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ உதவி பண்ண முடியும், எந்த துறையில் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லபடியாக அவங்களோட படிப்பு முடிக்கிறதுக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க இல்லையா, இது வந்து அனைவருக்குமான ஒரு பிரிவாக இருந்தால் கூட மித்ரா, நீங்கள் வந்து அதிக கவனம் செலுத்துவது வந்து B40 பிரிவினருக்கு. அந்த B40 பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன கூடுதல் கவனம் செலுத்துறீங்க, என்ன மாதிரியான கூடுதல் உதவிகள் வழங்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்க்க போனால் ஒன்று வந்துட்டு இந்த பணத்தொகை இது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு இந்த லேப்டாப் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னும் வந்து வரப்போகிற காலத்தில் இன்னும் அவங்களுக்கு எப்படி உதவி பண்ணலாம், எந்த வகையில் நம்ம உதவி பண்ணால் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து படிப்பில் மட்டும் காமிக்க முடியும்னு நம்ம இந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ சூன் அடுத்த இதில் சொல்ல முடியாது. நம்மளோட மினிஸ்டர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் வந்துட்டு அது வந்துட்டு பப்ளிக்கில் இது சொல்லுவார் அவர். சரிங்க சார். இப்போ வந்து B40 பிரிவு மாணவர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னும் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ என்னென்னா சில நேரங்களில் வந்து பள்ளியை வந்து முடிக்காமல் பாதியிலேயே பள்ளியை விட்டு விலகும் மாணவர் தரப்பினரும் இருக்கிறாங்க. பண கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப சூழலாக இருக்கலாம், என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாணவர்களை அப்படியே கைவிடாமல் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் அவர்களுக்கு வழங்கும் உதவிகள் என்னென்ன, பண உதவியை தவிர்த்து? ஓகே, நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட் சொல்கிறது வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் மட்டும் நடக்கலை. இன்றைக்கி இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு மெயினாக பார்த்தோன்னா இந்த ஸ்கூலில் போய் உட்காந்து படிக்கிறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை. ஆனால் அகாடமிக்கலி ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க வந்து எப்படி இருந்தாலும் அவங்க வந்து அகாடமிக் வாய்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் அதே நேரத்தில் வந்து இந்த நான் அகாடமிக்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட்டில் உட்காந்து படிக்க முடியல. ஆனால் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஸ்கில் வந்துட்டு ஆர்வம் இருக்குது. ஸோ as a கவர்மெண்ட்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசாங்கமே வந்து இந்த TVETல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து மித்ரா மட்டும்தான் செய்யணும்னு அப்படின்னு இல்லை, இந்த அரசாங்கமே வந்து TVETல இது பண்ணுறதுனால நிறையா ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் அரசாங்கமே ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் சார். என்னோட அடுத்த கேள்வியும் அதுதான். டிவேட் ஏஐ இதை பற்றி தான் என்னோட கேள்வி இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் மித்ரா வந்து எப்படி வந்து இந்த மாணவர்களை டிவேட் துறையில் பயில்வதற்கு தயார் செய்கிறாங்க, இந்த ஏஐ துறையை தேர்ந்தெடுப்பதற்கு அவங்களோட அந்த மைண்ட் செட் எப்படி உருவாக்குறாங்க, மித்ராவின் பங்களிப்பு மாணவர்களை இந்தந்த துறைகளில் சேர்ப்பதற்கு எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் பார்த்தோன்னா வந்துட்டு நிறையா வந்து மித்ரா வந்து டிவேட் ப்ரோக்ராம்க்கு வந்து ஃபண்டிங் செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த ப்ரைவேட் செக்டரில் ரன் பண்ணுற எம்எல்விகே ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு நம்ம நிறையா ஃபண்டிங் பண்ணியிருக்கோம். டைரெக்டாக நம்மளோட இனிஷியேட்டிவ் கீழே கூட வந்துட்டு இந்த ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன்ஸ், இந்த அலாம் அகாடமி லவுட் மலேசியாவில் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஸ்கில் சென்டரில் வந்துட்டு நம்ம வந்து நிறையா ஃபண்டிங் செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ நம்ம அண்டர் கசுமா கீழே நம்ம எப்படி பார்க்குறோன்னா வந்துட்டு, ஏன்னா நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது கவர்மெண்ட் கீழே. ஸோ இந்த ட்ரைனிங் சென்டர்ஸே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போயிட்டு பெரிய அளவுக்கு டிவேட் செய்கிறதோட, காசு கட்டி செய்கிறதோட, இந்த கவர்மெண்ட் செக்டர்லேயே வந்து நிறையா ட்ரைனிங் சென்டர் அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்டேட்டில் வந்துட்டு இந்த ஐஎல்பி இன்ஸ்டியூட் லத்தியான் ஃபார் இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து இருக்குது. ஸோ வரப்போகிற காலத்தில் வந்து நம்ம வந்து நிறையா அதை பற்றி ப்ரோமோ செய்யலாம். இந்த சமுதாயத்துக்கு வந்துட்டு நம்ம இது கொண்டு போய் சேர்க்கலாம். நிறையா உங்களுக்கு என்ன காசு வேணும், எல்லா காசும் வந்துட்டு இன்றைக்கி வந்து கவர்மெண்டோட ட்ரைனிங் சென்டர்லேயே இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படி ஒரு வேளை அங்கே வந்துட்டு ஒரு சர்டன் பேமெண்ட் கட்டணும்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா தென் மித்ரா வந்து நிச்சயமாக அங்கே வந்து உதவி பண்ணும். அதாவது கவர்மெண்ட் கீழே இருக்கிற டிவேட் கல்லூரிகளில் வந்து போய் படிக்கிறதுனா, ஆனால் இப்போ இதே மாணவர்கள் வந்து சில நேரங்களில் டிவேட் கல்வியை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தனியார் கல்லூரிகள்லையும் படிக்கிறாங்க. தனியார் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களுக்கு உதவி ஃபுல்லாக முழு உதவி வழங்கலைனாலும் ஒரு சிறு விழுக்காட்டு உதவியை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா மித்ராவில்? இது முன்ன காலகட்டத்தில் வந்து செஞ்சுருக்கோம். இது லாஸ்ட் 2-3 இயர்ஸ் சொன்ன மாதிரி வந்து நிறையா செஞ்சுருக்கோம். இது வந்துட்டு டைரெக்டாக வந்து நம்மளோட என்கேஜ்மெண்ட்லேயே வந்துட்டு இந்த டிவேட் சென்டரில் வந்துட்டு நம்ம வந்து ஃபண்டிங் செஞ்சுருக்கோம். ஆனால் சொல்கிற மாதிரி ஆக்சுவலி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கவர்மெண்டோட ட்ரைனிங் சென்டர்லேயே இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா வந்துட்டு கவர்மெண்டோட ட்ரைனிங் சென்டர் போகாமல் ப்ரைவேட்டில் தான் போய் படிக்கணும்ட்டுன்னு. ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சஸ். எது வந்து ப்ரைவேட்டில் இருக்கோ அதே கவர்மெண்ட் சென்டர்ஸ்லேயும் வந்துட்டு பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் என்னென்னா வந்துட்டு நம்ம வேண்டியப்பட்ட காசு கிடைக்கல அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு மேபி நம்ம வந்து ப்ரைவேட்க்கு போகிறோம். பட் வி கேன் லுக் இன் டு தட்லாம், எப்படி இதை வந்து உதவி செய்யலான்ட்டுன்னு. சரிங்க சார். இப்போ இந்த இந்திய இளைஞர்களுக்கு வந்துட்டு வெளிநாடுகள்லேயும் வந்து போய் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்தாலும் கூட அந்த அகெயின் பல சூழ்நிலைகள், பல காரணங்கள் இருக்குது. அவங்க வந்து அதை தொடருவதற்கும் தொடராமல் போவதற்கும். அதற்கு உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது? ஓகே, நீங்கள் இப்போ வெளியூர் போய் படிக்கிறது வந்து அகாடமிக்கலி நீங்கள் பார்க்கலாம். அகாடமிக்கலி தோஸ் ஆர் பெர்ஃபார்மிங் வெல், இந்த நல்ல ரிசல்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அரசாங்கத்தோட ஸ்காலர்ஷிப் அது நிறையா இருக்குது. அரசாங்கத்தோட இருக்குது, மற்ற ஜிஎல்சி மற்ற ப்ரைவேட் ஃபண்டிங்கும் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த துறைக்கு வந்து மித்ரா போகல. மித்ரா வந்துட்டு வெளியூருக்கு அகாடமிக்கலி ஃபண்டிங் வந்து எதுவும் செய்யலை இது வரைக்கும். ஆனால் வி ஆர் லுக்கிங் இன் டு தேட். இந்த டிவேட் ட்ரைனிங்னு சொல்கிறோம்ல, அதை வந்து நம்ம வந்து இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக நம்ம செஞ்சுட்டு வரோம் வித் சைனா. ஏன்னா சைனாவில் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவேட்டோட ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கிறனால அவங்க சைனா அரசாங்கமே வந்துட்டு நம்மளோட அரசாங்கத்துக்கு வந்துட்டு இந்த ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் சமுதாயத்துக்குன்னு இல்லை, எவ்ரி மலேசியன்ஸ்க்கு அது கொடுத்துருக்காங்க. அந்த இதில் வந்துட்டு மஜ்லிஸ் டிவேட் நகாரா வந்து இந்தியன் யூத்ஸ்க்காக ஒரு 500 இடம் எலோகேஷன் பண்ண சூழ்நிலை. இப்போ நம்ம வந்து அங்கே என்ன செய்கிறோன்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுக்கு நம்ம உதவி செய்கிறோம். ஏன்னா போகிறதுக்கு வந்து அது செலவுகள் இருக்குது. அவங்களோட அங்கே அக்கோமடேஷன்ஸ், ஃப்ளைட் டிக்கெட்டு, அவங்களோட அங்கே செலவுக்கு. ஸோ அந்த இதில் வந்துட்டு நம்ம உதவி செய்கிறோம். அண்மையில் கூட அனுப்பி வச்சுருந்தீங்க. ஆமாம், இப்போ இடையில ஒரு 2 வாரத்துக்கு முன்னே வந்துட்டு நம்ம அது வந்து 500 டோட்டல் நம்பர்ஸ். ஆனால் போன ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 35 பேர் ஏஐயும் மெக்கானிக்கல் இதுலேயும் ஒரு 15, 16, 17 அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு நம்ம அனுப்பியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வரப்போகிற காலத்தில் வந்துட்டு நம்ம இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் மற்ற என்னென்ன காசஸ். இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை மற்ற நாடு கூட சேர்ந்து வேலை செய்ய முடியும், நம்மளோட ட்ரைனிங் அனுப்ப முடியும்னு சொன்னாலும் வி ஆர் ஓப்பன் ஃபார் த டிஸ்கஷன்ஸ் ஆன் தட். சரிங்க சார். இப்போ இந்த கடந்த 29 மே டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் வந்து சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா மித்ரா வந்து தொடர்ந்து பல திட்டங்களை அறிவித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. எங்களுக்குமே செய்தித்துறையில் எந்த திட்டம்னு ரிஃபர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இப்போ புதுசாக இன்னொரு 5-6 திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி இந்த 29ஆம் தேதி வந்துட்டு டாக்டர் ஸ்ரீ ரமணன் ஒரு 6 திட்டத்தை வந்து டீட்டெயில்ஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு.
அதில் அந்த 6 திட்டத்தில் பார்க்க போனால் கல்வி மடானின்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து டியூஷன் ப்ரோக்ராம் நம்ம எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மற்ற ப்ரோக்ராம்னு பார்க்க போனால் வந்துட்டு உயிர்வோம் சொல்லிட்டு ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த உயிர்வோம் திட்டம் கீழே வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அப் கிராண்ட், ஸோ மேக்ஸிமம் வந்து பை ஸ்டேஜஸ் 50,000 வெள்ளி வரைக்கும் கொடுக்கறதுக்கு நம்மளோட யங் என்டர்ப்ரனர்ஸ்க்கு நம்ம அது இது பண்ணியிருக்கோம். அதே நேரில் வந்துட்டு மற்ற ப்ரோக்ராமு மடானி ராக்கியாட் சொல்லிட்டு, இந்த மடானி ராக்கியாட் சொல்கிற ப்ரோக்ராம் வந்துட்டு அதாவது மித்ராவோட ப்ரோக்ராம். ஆனால் நம்ம வந்துட்டு இந்த எம்பிஸ் கூட, கவர்மெண்ட் எம்பிஸ் கூட சேர்ந்து அவங்க இடத்துல வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் செய்யலான்ட்டுன்னு. ஸோ நம்மளுக்கு ஒரு சேலஞ்சஸ் என்னென்னா வந்து நம்மளோட ஆஃபீஸ் வந்து புத்ராஜியில் மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டேட் அளவில் செய்கிறது ப்ரோக்ராம் எல்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரோக்ராம்னால் நம்ம செய்யலாம். ஆனால் ஒரு 80 பார்லிமெண்ட் சீட்டில் ஒரே நேரத்தில் செய்யணும்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காது. விரிவுபடுத்தக்கூடிய திட்டம் எதுவும் இருக்கா மித்ரா அலுவலகங்களை மற்ற ஸ்டேட்ஸ்க்கு? இல்லை, இப்போக்கி அது வந்துட்டு நம்மளோட திட்டங்கள் இருந்தாலும் இப்போக்கி நம்ம அந்த டீட்டெயில்ஸ்க்கு இன்னும் நம்ம போகல. ஒரு வேளை வரப்போகிற காலத்தில் வந்துட்டு அது செய்யலாம். அந்த மாதிரி இது வந்துட்டு சொல்லுங்கள், அந்த திட்டங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ அந்த திட்டம் அந்த எம்பிஸ் கூட, கவர்மெண்டோட எம்பிஸ் கூட சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் அவங்க ஏன்னா ஒவ்வொரு பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன்லேயும் வந்து வேறு சேலஞ்சஸ் இருக்குது, வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த எம்பிஸ்ங்களுக்கு வந்து தெரியும் அவங்களோட பார்லிமெண்ட் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ அவங்க மூலிமா வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் செய்கிறப்ப நிச்சயமாக ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் இந்த 80 பார்லிமெண்ட்டில் இருக்கிற இந்தியர்களுக்கு அந்த ப்ரோக்ராம் போய் சேரும் நிச்சயமாக வந்துட்டு. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா வந்துட்டு உண்மையிலே அவங்களுக்கு அந்த சூழ்நிலை அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நிச்சயமாக அந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க கலந்துக்கலாம். நிச்சயமாக இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, இந்திய சிறு தொழில் முனைவோர் இருக்காங்க இல்லையா, சிறு வர்த்தகர்கள், இவர்களுக்கு வந்து மித்ரா வந்து உதவிகளை வழங்கணும் அப்படின்று தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு தான் இருக்குது. உங்களுடைய கருத்து அதுக்கு? இல்லை, அந்த டிமாண்ட் வந்து எங்கேயுமே இருக்குது வந்துட்டு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்துட்டு மித்ராவை மட்டும் எதிர்பார்க்காம, ஏன்னா அரசாங்கம் ஏஜென்சின்னு சொல்கிறப்ப வந்து நிறையா ஏஜென்சி வந்து உதவி பண்ண இருக்கிறாங்க. அப்போ மித்ரா மட்டும் எதிர்பார்த்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து வெரி லிமிட். ஏன்னா மித்ரான்னு சொல்கிறப்ப கூட வந்துட்டு இந்த உயர்வோம் ப்ரோக்ராம் கீழே வந்துட்டு நம்மளுக்கு 500 பேர் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். ஆனால் இந்த சிறு லெவலில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நிச்சயமாக வந்து நிறைய மோர் தென் 500 பேர் இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து உதவி பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் அதே இதில் பார்த்தீங்கன்னா வந்து தெக்கூன் கீழே ஸ்பூமி இருக்குது, எஸ்எம்இ கோ ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சியும் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏஜென்சியும் அப்ரோச் பண்ணணும், அது போய் கேட்டு அவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த உதவி அவங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஒரே ஏஜென்சி மட்டும் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து உங்களுக்கு வந்து லிமிட்டேஷன் தான் அது தெரியும் வந்துட்டு. ஸோ அதனால் நான் என்ன வேண்டுகோள் கேட்கிறேன்னா வந்துட்டு மித்ராவோட ப்ரோக்ராம் இருக்குது, ஆனால் மித்ராவை மட்டும் எதிர்பார்க்காம மற்ற கவர்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு குஸ்காப்னு இருக்குது, கமெண்ட்ரியன் உசாவனன், அவங்க வந்து என்டர்ப்ரனர்ஸ்க்காக ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மினிஸ்ட்ரியும் போய் நம்ம வந்து கேட்டு என்னென்ன ப்ரோக்ராம்க்குன்னு சொல்லி அது தகுந்தபடி நம்ம அப்ளிகேஷன் நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக அவங்க உதவி பண்ணுவாங்க. சரிங்க சார், இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது நிறைய அமைச்சுகள் இருக்குது, நிறைய அதுக்கு கீழே நிறுவனங்கள் இருக்குது, இந்த மாதிரி பிரிவுகள் இருக்குது, உதவிகள் இருக்குது, விண்ணப்பங்களும் அதிகம், அதற்கு தேவைப்படும் ஆவணங்களும் அதிகம். இப்போ என்னன்னா மித்ரான்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன மாதிரி B40 பிரிவினர் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அடித்தட்டு மக்கள் இல்லையா இவங்க எல்லாமே. அதனால இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. விஷயங்கள் தெரிய மாட்டுது, என்ன மாதிரியான ஆவணங்கள் வேணும், எந்தெந்த பிரிவினரை போய் பார்க்கணும், கரெக்டாக எந்த ஆஃபீஸரை போய் பார்க்கணுன்ற விஷயங்கள் தெரிய மாட்டுது. இது வந்து இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை, கொஞ்ச நாளாகவே இது ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு, இது ஒரு கம்ப்ளைனாக போயிட்டு இருக்கு. இதற்கு நீங்கள் கூறும் பதில் என்ன? அவங்களுடைய வேலையை வந்து இலகுவாக்குவதற்கு மித்ரா எப்படி உதவி செய்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சி நிறையா இருக்குது, சம்மந்தப்பட்ட ஏஜென்சியெல்லாம் வந்துட்டு. அப்போ நிச்சயமாக நம்ம வந்து அந்த ஒரு இப்போ சொன்ன மாதிரி இப்போ நம்ம குஸ்காப்க்கு போனோன்னா அங்கேன்னு ஒரு கவுண்டர் இருக்கும், கவுண்டர் பிரேக்மத்தான் பிளாங்கான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அவங்க போய் அப்ரோச் பண்ணால் நிச்சயமாக அவங்க வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அவங்களே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க யார் அந்த ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலிமா ஒன்று நம்ம செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு நம்ம போகிறதுக்கு முன்னையே எல்லாத்துக்கும் வந்து போர்ட்டல் இருக்குது, எல்லாத்தோடைய வெப் பேஜ் இருக்குது. ஸோ அதில் கூட வந்து இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆக்சுவலி இருக்காங்க. ஸோ சம்டைம் நம்ம பார்த்தோன்னா வந்து நம்ம நிறையா இன்றைக்கி வந்து
சோஷியல் மீடியானா எல்லாத்துக்குமே தெரியுது. அதுதான் சொல்லுங்க. சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் இது வந்து பயன்படுத்தி பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. குஸ்காப் இருக்குது, மித்ரா இருக்குது, மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்குது. நம்ம எப்படி அதில் அப்ளிகேஷன் போடலான்னு சொல்லிட்டு நிச்சயமாக வந்து அது கரெக்டான தகவலை நம்ம தேடணும்னா அந்த தகவல் அங்கே இருக்குது. அதுங்க தான் சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ மக்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபோன் ஒரு பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருந்துட்டால் போதும், ஒரு அதில் அக்கௌண்ட் இருந்துட்டால் போதும், அவங்க தகவல் வழங்குறாங்க. ஆனால் அந்த தகவல் வந்து வழங்கக்கூடிய தகவல் வந்து சரியான தகவல், இதுதான் உறுதியான தகவல் அப்படின்றத மக்கள் எப்படி உறுதிப்படுத்திக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்த தகவல்லாம் இந்த பேசுகிறவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க எங்கேருந்து மெயினாக எடுக்கிறாங்கன்னா வந்து அந்த கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இப்போ அவங்க நம்ம ஒரு காணொளி பார்க்குறோம், அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதே இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து போர்ட்டல்லையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நிச்சயமாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த அங்கேருந்து எடுத்து தான் வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்ம அவங்களோட அந்த சம்மந்தப்பட்ட போர்ட்டலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அங்கே அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு நம்ம போய் அவங்களோட கமெண்ட்ரியானுக்கு போனாலும் சரி, இல்லை அது தகுந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு போனாலும் நம்மளுக்கு அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அவங்கள்ட்ட கேட்குறப்ப கரெக்டான ப்ரோக்ராம் நம்ம கேட்டாலும் அவங்க வந்துட்டு நிச்சயமாக அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சரிங்க சார். இப்போ வந்து இந்த வெளிப்படைத்தன்மை மித்ரான்னு சொல்லும் போது இப்போ இல்லை, இப்போ சில ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இல்லை, ஆனால் முன்ன வந்து அந்த சர்ச்சைகள் இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த மித்ராவுடைய இந்த பண வெளியீடாகட்டும், இல்லை உதவிகள் வெளியீடாகட்டும், இதோடைய வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மையை வந்து உறுதி செய்வதற்கு மக்களுக்கு வந்து ஒரு நீங்கள் நம்பலாம், நாங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துறீங்க? ஓகே, நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து ஓப்பன் கிராண்ட் அப்ளிகேஷன் இருக்கிறப்ப எல்லாமே வந்து ஹார்ட் காப்பி தான் இருந்துச்சு. ஸோ ஹார்ட் காப்பின்றப்ப வந்துட்டு நீங்கள் வந்து அந்த பேப்பர்லாம் சடங்கெல்லாம் செஞ்சு நீங்கள் ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஸோ நம்மளுக்கு அது வந்து தெரியாது, எப்போ நேற்று கொடுத்தாங்களா, நாளைக்கு கொடுக்குறாங்களா, இல்லை இன்றைக்கி கொடுத்தாங்களான்னு எப்போ அது ஒரு சூழ்நிலை தெரியாமல் இருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த வே இது வந்து மித்ரா மட்டும் இல்லை, நீங்கள் என்டையர் கவர்மெண்ட் ப்ராசஸும் பார்த்தாலே வந்துட்டு டிஜிட்டலைசேஷன்ஸ் ஆன்லைன் செஞ்சாங்க. ஆன்லைன் செய்கிறப்ப வந்து இந்த தேதினா இந்த தேதிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தேதி முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அதே வந்து ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்னு சொல்லலாம் இந்த கவர்மெண்ட் செக்டரில் பார்த்துக்கிட்டா. ஆன்லைன் இது செய்கிறப்ப வந்துட்டு யார் மூலியமாகவும் நீங்கள் வந்து மிடில் பர்சனே தேவையில்லை. நீங்கள் அந்த வெப் பேஜ்க்கு போகிறீங்க, நீங்கள் உங்களோட சப்மிஷன் செய்கிறீங்க, நீங்கள் வந்து சப்மிஷன் செஞ்சிட்டிங்கன்னா அது வந்து நிச்சயமாக நம்மக்கிட்ட வந்து சேரும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் செக்டரில் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த டிஜிட்டலைசேஷன் சொல்கிறதே வந்துட்டு. இப்போ நீங்கள் சப்மிஷன் செய்யணும், அது வந்து உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக சேரும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. சில நேரங்கள் என்ன வந்து இந்த அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் பத்தாமல் போகுது, அதனால அவங்களால ஃபுல்லாக சப்மிட் பண்ண முடியல. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி நேரத்தில் வந்து இவங்க உடனே கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த சிக்கல் இருக்குது, என்னால் இந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண முடியல அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லணுன்னா நீங்கள் கால் பண்ணால் உங்ககிட்ட பேச முடியும். அது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு ஜெனரலாக ஒரு இது இஷ்யூ இருக்குது. கவர்மெண்ட் செக்டருக்கு கால் பண்ணாலே ஃபோன் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டுன்னு. ஸோ வி டூ ஹேவ் த லிமிட்டேஷன்ஸ். அந்த இதில் வந்து இல்லைன்னு நான் சொல்லலை, நான் வந்து 100% பெர்ஃபெக்ட்னு அப்படிலாம் சொல்லலை. ஆனால் டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து கால் வருது, நம்மளும் ஆன்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளோட ஒரு கால் வந்து சம்டைம்ஸ் வந்து 1 to 2 minutes அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணினாலும் அந்த 1 to 2 minutes வந்து அந்த கம்யூனிகேஷன் முடியறதில்லை. நிறைய பேர் வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கு வேண்டியப்பட்ட கேள்வியும் கேட்குறாங்க, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வியும் சம்டைம் வந்து கேட்குறப்ப நம்ம பதில் கொடுக்குற சூழ்நிலை இருக்குது. ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, 10 நிமிஷம் பேசுனாங்கன்னா அந்த 10 நிமிஷத்தில் வந்து ஒரு 3-4 கால் வந்து மிஸ் பண்ணிடும். ஸோ நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நம்ம டெய்லி கால் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இமெயில் வருது, வால்யூம் வந்து ரொம்ப ஹாயாக தான் இருக்குது. ஸோ வி ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் டு ஆன்சர். ஆனால் இதனால தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அந்த காரிஸ் பண்டுவான் இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக நம்மளோட போர்ட்டலில் போடுறோம். ஆன்லைன் சப்மிஷன்ஸ்க்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ரிடியூஸ் பண்ணுறோம் அந்த இது வந்து என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிஷன் செய்யணுன்ட்டுன்னு. ஆனால் சில சூழ்நிலையில் வந்து சில சிக்கல்கள் இருக்கிறப்ப நம்ம அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறப்ப அந்த டாக்குமெண்ட் முக்கியமான டாக்குமெண்ட் அது தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக நம்ம வந்து திருப்பி கால் பண்ணுறோம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு மித்ராவோட ப்ரோக்ராம் வந்து லிமிட்டேஷன்ஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ அந்த உயர்வோம் என்ற சொன்ன ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் 500 பேருக்கு தான் கொடுக்க முடியும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வேலை வந்துட்டு ஒரு 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 5000 அப்ளிகேஷன் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம மேக்ஸிமம் அந்த 500 பேருக்கு தான் கொடுக்க முடியும். பாக்கி 4500 பேருக்கு வந்துட்டு
நம்ம ரிஜெக்ஷன் தான் நம்ம செய்ய முடியும். ஸோ அப்போ அந்த பாக்கி 4500 பேர் வந்து என்ன நினைப்பாங்க, ஓ நம்மளுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. அப்படி தான் வந்துட்டு ஒரு கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே முன்னுரிமை. அதுதான் டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் யாரோட வந்து ஃபுல் டாக்குமெண்டேஷன் சப்மிஷன் செய்கிறாங்களோ, நம்மளுக்கு வேண்டியப்பட்ட டாக்குமெண்ட் செய்கிறப்ப அவங்களுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். சரி, இப்போ இந்த அரசியல் சார்பு இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் மித்ரா செயல்படுது அப்படின்றத மக்களை எப்படி நம்ப வைப்பது, இல்லை மக்கள் எப்படி நம்பலாம் இவங்க அரசியலோட தலையீடு இல்லாமல் செயல்படுறாங்க அப்படின்றது? அது நீங்கள் ஜெனரலாகவே பார்த்தாலே வந்துட்டு மித்ரா வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இந்த கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து நம்ம வந்துட்டு அன்சரபிள் டு த மினிஸ்டர் அண்ட் கேபினெட். ஸோ எவ்ரி கவர்மெண்ட் வரப்போ வந்துட்டு ஒரு மாற்றம் வந்தாலும் சரி, இல்லை அதே கட்சி வந்து கவர்மெண்ட்டாக வந்தாலும் அந்த பாலிசி படி தான் நம்ம வேலை செய்கிறோம். ஸோ பாலிசியோட மேட்டர்ஸ் தான் வந்துட்டு ஆஸ் அ சிவில் சர்வன்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் பார்க்க போனால் மித்ராவோட பாலிசி வந்து வேறு மினிஸ்ட்ரி இல்லை வந்துட்டு வேறு அரசாங்கம் கீழே இருந்திருந்தாலும் அந்த பாலிசி வந்து B40க்காக அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட் சோஷியோ எக்கனாமிக் ப்ரோக்ராம் செய்யணும் தான் நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதை தான் மித்ரா செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு அதுதான் வந்து நம்ம மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. ஒரு ப்ரோக்ராம் செய்கிறப்ப வந்து நிச்சயமாக அது வந்து இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்னும் வந்து எப்படி நல்லா செய்யலாம், இன்னும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு தான் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் ஈவன் இப்போ நம்ம மினிஸ்டர் கீழே இருக்கிறது YB டத்தோ ஸ்ரீ ரமணன் கீழேயும் இதுதான் நம்ம இது பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டத்தோ ஸ்ரீ ரமணன் கீழே வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரெண்டாவது வந்து என்டர்ப்ரனர்ஸ், இது மெயின் 2 பீலர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம. ஆனால் வந்து ஒரு உண்மை என்னென்னா வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கணும்னு சொன்னால் அது வந்து 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலையோ நடக்க போகிறது இல்லை. ஜெனரலாகவே வந்துட்டு ஒரு ஜெனரேஷன் பிடிக்கும். ஆனால் அடுத்த ஜெனரேஷனை வந்து நிச்சயமாக முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த 2 ப்ரோக்ராமில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இன்னும் வரப்போகிற காலத்தில் இன்னும் நிறையா செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார். இந்த 1/2 மணி நேரம் எப்படி போணுச்சுனே தெரியல, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. பல தகவல்களை புதிய தகவல்களை பரிமாறிக்கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வேண்டும் சார். நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது இந்த மித்ரா அப்படின்னும் போது நிதி உதவியை மட்டும் செய்யாமல் பல உதவிகளை நம்ம இந்திய சமுதாயத்திற்கு செய்து வராங்க. எந்த ஒரு மிடில் மேன் நடுத்தர தரப்பினர் இல்லாமல் நம்மவே நேரடியாக சென்று அவர்களை நாடி உதவிகளை பெற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனையுடன் அடுத்தடுத்த வாரங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.